தமிழ் திரையிசையின் பொற்காலத்தில் ஒரு சிங்கம் போன்ற கம்பீரமும் தென்றல் போன்ற மென்மையும் கலந்த ஒரு குரல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்டிப்போட்டது. அவர்தான் மலேசியா வாசுதேவன். சிவாஜி கணேசன் என்ற நடிப்பு சக்கரவர்த்திக்கு டிஎம்எஸ் எப்படியோ, ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகிய இரு பெரும் துருவங்களுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்தவர் இவர். ஒரு பாடகராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் முத்திரை பதித்த இந்த காந்த குரலோனின் பொக்கிஷமான 10 பாடல்களை பற்றி இங்கே காண்போம். காதல் பாடல்களில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி கூட்டணி ஒரு சகாப்தம். நூற்றுக்கணக்கான ஹிட் பாடல்களை தந்த இந்த கூட்டணியின் மிகச்சிறந்த படைப்பு இது. இளையராஜாவின் இசை, வைரமுத்துவின் வரிகள், மலேசியா வாசுதேவனின் அந்த ஆழமான குரல், இவை மூன்றும் இணைந்து இந்த பாடலை ஒரு காவியமாக மாற்றியிருக்கும். இந்த பாடல் அவரது குரல் மாற்றும் திறமைக்கு ஒரு சிறந்த உதாரணம். பாடகர் ஜெயராமன் அவர்களின் பாணியில் தனது அசல் குரலை மறைத்து அவர் பாடிய விதம் பலரை வியக்க வைத்தது. ஒரு சிறந்த நடிகர் என்பதால் ஒளியின் மூலமாகவே ஒரு பாத்திரத்தை படைக்கும் வித்தை அவருக்கு தெரிந்திருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு டிஎம்எஸ் குரல்தான் பொருந்தும் என்ற பிம்பத்தை உடைத்த பாடல் இது. குடும்ப பாசத்தையும் தம்பிகளின் மீதான அண்ணனின் அக்கறையையும் மிக உருக்கமாக தனது குரலால் செதுக்கியிருப்பார். என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் என்ற வரிகள் இன்றும் பல குடும்ப விழாக்களில் ஒலிக்கும் பாசகீதமாக இருக்கிறது. இது ஒரு திரை இசை அதிசயம். இந்த பாடலில் ரஜினிகாந்துக்கும் அவரே குரல் கொடுத்திருப்பார். நகைச்சுவை நடிகர் கவுண்டமணிக்கும் அவரே குரல் கொடுத்திருப்பார். ஒரே பாடலில் இருவேறு ஆளுமைகளாக குரல் மாறி மாறி ஒலித்ததை அது அவர்தான் பாடினார் என்று சொல்லும் வரை பலரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு திறமைசாலி அவர். பாரதராஜா இளையராஜா கூட்டணியில் உருவான இந்த பாடல் கிராமத்து இசையின் உச்சம். இந்த பாடலில் மலேசியா வாசுதேவனின் குரல் ஒரு மெல்லிய தெஞ்சலை போல வருடும். அவரது மகள் பிரசாந்தினி குறிப்பிடுவது போல இந்த பாடலை கேட்கும்போதே நம் கண்கள் முன்னால் ஒரு பசுமையான கிராமத்து பிம்பம் வந்து செல்லும். வரிகளில் ஒளிந்திருக்கும் அந்த தாளகதிக்கு மலேசியா வாசுதேவன் கொடுத்த உயிர் இன்றும் பலரது பிளேலிஸ்டில் முதலிடத்தை பிடிக்கிறது. அண்ணன் தங்கை பாசத்தை பிழிந்து கொடுக்கும் உன்னதமான பாடல். நிஜ வாழ்க்கையில் தனது அக்கா மீது தீராத அன்பு கொண்டவர் மலேசியா வாசுதேவன். அந்த உண்மை பாசத்தை அப்படியே இரத்தமும் சதையுமாக இந்த பாடலில் அவர் வெளிப்படுத்தியிருப்பார். தங்கையல்ல தாயானவள் என்ற வரிகளை அவர் பாடும்போது கேட்பவர் எவராயினும் கண்கள் கசிவதை தவிர்க்க முடியாது. சாரசங்கி என்ற கர்நாடக இசை ராகத்தில் அமைந்த மிக நுணுக்கமான பாடல் இது. இளையராஜாவின் இசைக்கோர்ப்பில் மலேசியா வாசுதேவன் தனது குரலை மிக மென்மையாக கையாண்டிருப்பார். ஒரு கச்சிதமான மெலடிக்கு இலக்கணமாக திகழும் இந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு மேஜிக். கமலஹாசனின் வித்தியாசமான பற்கள் கொண்ட கெட்டப்புக்கு ஏற்ப ஒரு விதமான திக்கி திணறும் பாணியில் இந்த பாடலை பாடியிருப்பார். பாடலில் ஒரு நகைச்சுவை உணர்வை கொண்டு வருவது அத்தனை எளிதல்ல. ஆனால் மலேசியா வாசுதேவன் அதை மிக இயல்பாக செய்திருப்பார். இன்றும் இந்த பாடலை கேட்டால் நமக்குள் ஒரு புன்னகை மலர்வது உறுதி. இந்த துள்ளல் இசை பாடல் மலேசியா வாசுதேவனின் பன்முகத்தன்மைக்கு சான்று. திரையில் கமலஹாசனின் அந்த வேகமான நடன அசைவுகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தனது குரலில் ஒரு விதமான குறும்புத்தனத்தையும் உற்சாகத்தையும் அவர் சேர்த்திருப்பார். அந்த பாத்திரத்தின் குணாதிசயத்தை உள்வாங்கி பாடுவதில் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை இந்த பாடல் பறைசாற்றும். டி.எம். சௌந்தரராஜனுக்கு பிறகு உச்சஸ்தாயில் மிக தெளிவாகவும் கம்பீரமாகவும் பாடக்கூடிய ஒரு பாடகர் மலேசியா வாசுதேவன் மட்டுமே. அவர் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் இன்றும் வானொலிகளிலும் இசைத்தளங்களிலும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. தலைமுறைகள் மாறினாலும் காதுகளுக்கு தேனாக பாயும் அந்த மதுர குரல் தமிழிசை உள்ளவரை மறையாது.